ஹலோ நண்பா, மதுரை சிவகங்கை மாவட்டங்களை இணைக்கிற மேலமடை சந்திப்பு சாலையில் உள்ள புதுசாக ஒரு மேம்பாலம் வந்து கட்டியிருந்தாங்க. அந்த மேம்பாலத்துக்கு வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் வந்து பேர் வச்சிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம் தான், வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சது. ஆனால் இவங்க வந்து 4 வருஷம் இதை பண்ண மாட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் இதை வந்து பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு முக்கிய காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓப்பனாக தெரியும், இது வந்து டிவிகேயோட எஃபெக்ட் தான்ட்டு. ஏன்னா நம் கொள்கை தலைவர்களில் ஒருத்தர் தான் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். ஸோ அதை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எலெக்ஷன் வேற நெருங்கிடுச்சுல, விஜய்க்கு வேற மக்கள் மனசுல நற்பேர் வந்து ஏற்பட்டுட்டே வருதுல்ல. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பதிலுக்கு பண்ணும்ல. அதனால தான் இப்போ எங்க இருந்தோ வேலுநாச்சியார் அவர்களோட பேரை வந்து சூட்டியிருக்காங்க. இல்லைன்னா கண்டிப்பா அவரோட அப்பா பேரை தான் வச்சிருப்பாரு. அதுக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நண்பா. தேங்க்யூ. இந்த தமிழ் பெருநிலத்தின் சிவகங்கை பகுதியை கட்டியாண்ட மாபெரும் பேரரசி பெண்ணரசி ராணி வேலுநாச்சியார் தன்னோட கணவரை இழந்த பிறகும் கூட கைம்பெண்ணா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம வாளேந்தியும் வேலேந்தியும் இந்த மண்ணை காக்க போர்களும் புகுந்த வீர புரட்சியாளர். இந்தியாவோட முதல் விடுதலை பெண் போராளி தான் நம்ம வேலுநாச்சியார். நாடாண்டு